ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் சமைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. காலையில 8:30க்கெலாம் சமைச்சிட்டேன். சமைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணி இனிமே தான் அப்லோட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. என்னோடய சமையல் எப்படி இருக்குது? என்னோடய பிரியாணி சமையல் பார்த்துக்கங்க இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வதக்குவேன். தக்காளியை வதக்கினதுக்கப்புறம் கறியை போடுவேன். கறியை கழுவி கறியை போட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றுவேன். தயிர் ஊற்றி மசாலா போட்டு, அதுக்கப்புறம் அரிசி கழுவி அரிசியை போட்டுருவேன். அரிசியை போட்டு ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி, கறிக்கு 1 உலக்கு சேர்த்து 3 உலக்கு வச்சு பிரியாணி ரெடி பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சண்டேனா எல்லா பெண்களும் பரபரப்பாக இருப்பாங்க. பரபரப்பான சண்டே அதுவுமா. எல்லோருக்கும் மதிய வணக்கம். பெண்கள் எல்லோரும் இப்போ பரபரப்பாக சமைச்சிட்டு இருப்பீங்க. நான் இன்றைக்கி அதிசயமாக காலையிலே சமைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. பிரியாணி படத்தில் வர்ற மாதிரி என் வீட்டுக்காரங்களுக்கு பிரியாணியே தான் வேணுமா. ஞாயிற்றுக்கிழமைனாலே பிரியாணியே தான் வேணும்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி பிரியாணியை வீடியோவாக எடுத்து போட்டுருன்ட்டு வீடியோ எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு தாங்க. என்னோடய சமையல் வேலையும் முடிஞ்சுது. சண்டே ப்ரேயருக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. என் வீட்டுக்காரங்க வேலைக்கும் போயிட்டாங்க. மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவாங்க. சாப்பிட்டு வந்தாங்கன்னா பிரியாணி வச்சு கொடுக்க வேண்டியதுதான். அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது பார்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் துவைக்கிற வேலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். எங்கள் வீட்டில் சண்டே கமகமக்கும் பிரியாணி. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்க. எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே சப்போர்ட் எப்போதுமே எனக்கு வேணும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உற்சாகமாக வீடியோ போடுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா என்னோடய வீடியோவை இவ்வளோ பேர் பார்க்குறீங்க. நானே இவ்வளோ பேர் பார்ப்பாங்கங்கிற ஒரு இதே இல்லாமல் இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பிரியாணி சாப்பிட வாங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றீங்க? என்னோடய பிரியாணி எப்படி இருக்குது? வாழும் வாழ்க்கையில் நீ சேர்த்துள்ள பணம், காசு, வீடு, நிலம் இவற்றில் உன் பெயர் இருக்கலாம். அது நீ இவ்வுலகில் இல்லாத போது வேறு ஒருவருக்கு மாறும். ஆனால் நீ செய்த தர்மம், நற்செயல்கள் மக்கள் மனதில் இவ்வுலகம் உள்ளவரை நிறைந்திருக்கும். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு அவனுடையது. மக்களே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு உங்களோட ஆறுதலை தொடர்ந்து தந்து கொண்டே இருங்க. டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லோரும் மதியம் சாப்பிட்டீங்களா? எல்லோருக்கும் மதிய வணக்கம்.